காலத்தின் அருமை கருதி நான் தயாரித்து வந்திருக்கிறேன் ஒரு சிறு அறிமுக உரை. சான்றோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் எளிமையான வணக்கமும் வரவேற்போம். முக்குவர் வரலாறு, வாழ்வியல், எதிர்காலம் என்னும் இந்த கருத்தரங்கை உங்களுக்கு அறிமுகம் செய்யும் கடமை என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. விரிவான கருத்துரைகளுக்கு நம்மை மனதளவில் தயார் செய்வதும் இப்போதைய தேவையாகிறது. தன்னை குறித்த முழுமையான புரிதல் தனது சமூகத்தை குறித்த புரிதலை ஏற்படுத்துகிறது. நான் முக்குவர் இனக்குழுவை சார்ந்த முதல் தலைமுறை மீனவன். அறிவியல் தான் என் கல்வி புலம். 2004 சுனாமி நிவாரண மறுகட்டுமான சூழல் எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் தந்தது. இயற்கை பேரழிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் உரிமை கொண்டவர்கள் என்னும் உண்மை ஒருபுறம் இருக்க, சுனாமி பாதித்த மீனவர்கள் அகதிகள் போல, விலங்குகள் போல, நாகரிகமற்ற விலங்காண்டிகள் போல நடத்தப்பட்டனர். நெய்ச்சோறும் சப்பாத்தியும் கொடுத்தோம் அவர்களுக்கு, கருவாட்டு மனம் இருந்தால் தான் சாப்பிட முடியும் என்று கேட்கிறார்கள். எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி கொள்ளாத பேராசைக்காரர்கள் மீனவர்கள். பழைய சட்டைகள் வேண்டாமாம், உண்டும் குடித்தும் சீட்டாடியும் நேரத்தை விரயம் செய்கிறார்கள். வேறு ஒரு வேலை செய்ய மாட்டேன் என்கிறார்கள். நன்றி இல்லாத சாதி. அரசு அதிகாரிகள், தொண்டு நிறுவனங்கள், மத தலைவர்கள் எல்லோரும் மீனவர்களை பற்றி இதுபோன்று ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். தமிழ்நாடு அரசு தன் பாட்டுக்கு உற்பத்தி செய்யப்பட்ட வலைகளை வாங்கி மீனவர்களுக்கு விநியோகித்தது. வேறு வேறு பருவங்களில் வேறு வேறு மீன்களுக்கு வேறு வேறு வலைகள் வேண்டும் என்ற குறைந்தபட்ச அறிவோ, மீனவர்களின் தேவை என்ன என்பதை அவர்களிடமே கேட்டறிய வேண்டும் என்கிற சிரத்தையோ அதிகாரிகளுக்கு இல்லாமல் போனது. மாநில அரசு சுனாமி மறுகட்டுமானத்துக்காக உலக வங்கியிடம் வாங்கிய 2000 கோடி ரூபாயை எப்படி செலவிட வேண்டும் என்று அறியாது அதிகாரிகள் திணறினர். அவர்களில் ஒருவர் கூட மீனவர் அல்ல. சுனாமி பாதித்த கடற்கரை கிராமங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2000 கோடி பிறகு சுனாமி பாதித்த மாவட்டம் என்றாகி இறுதியில் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள அனைத்து மாவட்டத்துக்கும் பீச்சு வீசப்பட்டது. சேவை செய்ய வந்த தொண்டு நிறுவனங்களுக்கு மீனவர்களின் வாழ்க்கை முறையை பற்றி எதுவும் தெரியவில்லை. மீனவர்களிடம் தலைமை இல்லை, மீனவர்களுக்கு குரல் இல்லை. மீனவர்களுக்கு அரசியல் பங்கேற்பு இல்லை, அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை. மீனவர்களிலிருந்து அரசு அதிகாரிகளும் பல்துறை நிபுணர்களும் உருவாகவில்லை. மாற்றுத் தொழில் களங்களுக்கு மீனவர்கள் நகரவில்லை. எல்லாவற்றுக்கும் ஆதிகாரணமாக ஒன்றை குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். மீனவர்களுக்கு கடந்த காலம் இல்லை. தங்கள் வரலாறு என்ன என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். தர்க்க ரீதியாக சொல்வது என்றால், தன் கடந்த காலத்தை அறிந்திராத சமூகத்துக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இல்லை. தன் கடந்த காலத்தை அறிந்திராத சமூகத்திற்கு எதிர்காலம் என்ற ஒன்று இல்லை. மீனவர்கள் தங்கள் எதிர்காலத்தை எப்படி இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சில ஏதுக்களை இங்கு பதிவு செய்திட விரும்புகிறேன். பெரிய மீன்பிடி கப்பல்களால் நம் கடலில் மீன்வளம் வேகமாய் குறைகிறது. கடற்கரையிலிருந்து மீனவர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி துரத்தப்பட்டு வருகிறார்கள். ஏகபோக சில்லறை மீன் விற்பனை, ஏகபோக வெளிநாட்டு மீன் சந்தை, மீன் இறக்குமதி அனுமதி போன்ற புதிய நெருக்கடிகள் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. வெளிநாட்டு கப்பல்களில் இந்திய மீனவர்கள் தினக்கூலிகளாக அமர்த்தப்படுகின்றனர். இந்திய படகுகளையும் இந்திய மீனவர்களையும் வாடகைக்கு அமர்த்தி நமது மீன்வளத்தை கொள்ளையிட இந்திய அரசு அனுமதி வழங்கிவிட்டது. 12 கடல் மைல்களுக்கு அப்பால் மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி மறுக்கும் மீன்வள ஒழுங்காற்று சட்டம் விரைவில் வருகிறது. கடல் வளங்களின் மீதான, கடற்கரை நிலத்தின் மீதான மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகள் பறிபோகின்றன. மீனவர்கள் தங்கள் பரம்பரை தொழில் ஞானத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் முதலாக மீன்பிடி விசைப்படகை அறிமுகப்படுத்தியவரும் ஏராளம் மீனவர் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியவருமான லூர்தம்மாள் சைமன் என்னும் குமரி கடற்கரை மீனவ பெண்ணை மீனவர்கள் மறந்துவிட்டனர். நைலான் வலைகளை குமரி மாவட்டத்தில் அறிமுகப்படுத்திய ஆயர் பீட்டர் பெர்னார்டு பெரேராவை வரலாறு மறந்து போகிறது. கடந்த காலத்தை மறந்தவருக்கு எதிர்காலம் இல்லை. முக்குவர்கள் பங்கேற்ற குளச்சல் போரின் 269வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரை எழுத்தாளர்களும் கலைஞர்களும் அகில இந்திய லத்தீன் கத்தோலிக்க இணையமும் என்துறை.org என்கிற அமெரிக்காவில் உழைக்கும் தூத்தூர் மண்டல நண்பர்களும் இணைந்து முக்குவர் வரலாறு, வாழ்வியல், எதிர்காலம் என்னும் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ளனர். திருவிதாங்கூர் கொச்சி கடற்கரையில்
தீவாரா என்று அழைக்கப்படும் 5 மீனவ இனக்குழுக்களுள் முக்குவர்களும் ஒன்றாவர். முக்குவர்கள் குறிப்பாக கொல்லம் முதல் கன்னியாகுமரி வரையிலான கடற்கரை கிராமங்களில் வாழ்ந்து வருபவர்கள். கிபி 1741 போர்த்துகீசியருக்கும் திருவிதாங்கூர் படைகளுக்கும் இடையில் நிகழ்ந்த குளச்சல் போரிலும், அதன் பின்னர் 1743 நிகழ்ந்த அம்பலப்புழை போரிலும் பிள்ளைத்தோப்பு முதல் விழிஞம் வரையுள்ள கடற்கரைகளிலிருந்து முக்குவ வீரர்கள் பங்கேற்றதாய் வரலாற்று பதிவுகள் காண கிடக்கின்றன. கன்னியாகுமரி முக்குவர்கள் இந்தியாவின் மிகச்சிறந்த மீனவர்கள். கட்டுமர காலத்திலேயே பாய் ஓட்டில் ஆழ்கடலுக்கு போய் பல நாள் கடல் தங்கல் செய்து மீன்பிடித்து கரை திரும்பியவர்கள். அதிநவீன வசதிகளோ பாதுகாப்பு ஏற்பாடுகளோ இல்லாமல் சிறு விசைப்படகுகளில் பல நூறு கடல் மைல் தொலைவுக்கு போய் காரையும் பாறையும் கேரையும் சூறையும் எறாவும் சுறாவும் பிடித்து வந்து நாட்டு மக்களுக்கு உணவளிப்பவர்கள். முக்குவன் காற்றையும் கடலையும் கற்றுத் தெளிந்த கடல் விஞ்ஞானி, எல்லை கடலின் காவலாளி, கடல் நீரோட்டத்துடனும் அலையுடனும் போராடுவதையே வாழ்க்கையாய் கொண்டவன், கடலின் குரலை புரிந்தவன், கொடுத்து மட்டுமே பழகியவன், சகோதர சமூகங்களை ஊட்டி வளர்த்தவன், உறவுகளை பெரிதாய் மதிப்பவன், வானுயர்ந்த கோபுர கோயில்களை சொந்த உழைப்பினால் உருவாக்கியவன், கடலையும் கடற்கரையையும் காயப்படுத்தாமல் அதனுடன் ஒன்றி வாழ தெரிந்தவன். முக்குவன் மதியூகி, கர்மயோகி, பலமும் துணிவும் நிரம்பியவன், பெருமை வாய்ந்த கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரன். முரட்டுத்தனமும் பெருங்குரலும் கடல் அவனுக்கு கற்றுக் கொடுத்தவை. இயல்பில் இளகிய மனம் படைத்தவன் அவன். பகைமை பேணுவதில் நாட்டமற்றவன், கணக்கு பாராமல் உற்றுடி உதவி உருபொருள் கொடுப்பவன். மானுடவியல் ஆய்வாளர் தேபதியின் வார்த்தைகளில் சொல்வது என்றால், முக்குவர்கள் தங்கள் கடந்த காலத்தை பார்த்துக் கொண்டு எதிர்காலத்துக்கு முதுகு காட்டி பின்னோக்கி பயணிப்பவர்கள். முக்குவர் இனக்குழுவுக்கு நீண்ட வரலாறு உண்டு. 16ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்க மிஷனரி சேவியர் நிகழ்த்திய பெருந்திரள் மதமாற்றம்